திருப்பு முகம் திறவிழி இங்கு நாட்டிற்கு இழி கழுதை ஆட்சியா? கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, விழிப்புற்று எழு என்றான் புரட்சி பாவனன். எழுந்தான் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். புகழ்ச்சியே நம் பூணாம் என்றும் இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் வையம் ஆண்ட வண்டமில் மரவே உன் கையிருப்பை காட்ட எழு என்றான். எழுந்தான் நம் உயிர் தலைவன். அவனோடு சேர்ந்து 50,000 மாவீரர்களும் எழுந்தார்கள், கிளர்ந்தார்கள். என விடுதலை அரசியல் களத்தில், புரட்சி களத்தில் அவர்கள் அங்கே விதையாக விழுந்தார்கள். அவன் வழி வழியே வருகிற மானத்தமிழ் வீரத்தமிழ் மறவர் பிள்ளைகள் இன்னொரு தாயினத்திலே நாங்கள் தமிழர்கள் என்று அறிவார்ந்த அரசியல் களத்திலே கிளர்ந்து எழுந்திருக்கிறோம். அந்த கூட்டத்தில் ஒரு துளியாக இந்த அவையிலே பொதுக்குழுவில் கூடியிருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, பேரன்பு கொண்டு நான் நேசிக்கும் பேரினத்தின் மக்களே, போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர். நம் தலைவன் செய்தது நம் இனத்தின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தும் அரசியல். அவன் பிள்ளைகள் இந்த தாய் நிலத்தில் செய்து கொண்டிருப்பது ரத்தம் சிந்தாத போர், அரசியல் போர். இந்த போரில் இடையில் அவ்வப்போது வரும் அக்கப்போர், அது நம் மாட்டுக்கு இரையாக போடக்கூடிய வக்கப்போர் என்பதை தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுக்குழுவினுடைய சிறப்பு அறிவிக்கையாக நம் பிள்ளைகள் படித்த பிரச்சனைகளை எல்லாம் கேட்டீர்கள். இருக்கிற நம் மக்கள் அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளில் இது ஒரு துளி, எவ்வளவுதான். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு விடிவு நாம் தமிழர் கட்சியின் வெற்றி ஒன்றுதான் என்பதை என் அன்பிற்கினிய அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு உடன் பிறந்தார்களே, ஒருவன் தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்கினால் அவன் மனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்கினான் அவன் மாமனிதனாகிறான் என்கிறான் மார்க்ஸ். அப்படி என்றால் நீங்கள் யார்? மாமனிதர்கள். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. அப்படி என்றால் நீங்கள் யார்? நம் முன்னவர்கள் பதித்து வைத்த வரலாற்று சுவடின் வழியிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பயணம் யாருக்கானது? வருங்கால தலைமுறைக்கான வழிகாட்டுதலுக்கு. நீங்கள் தடம் பதித்துக் கொண்டிருக்கிற மாமனிதர்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அறிவாசான அம்பேத்கர்